இந்தியாவில் ஆண்டுதோறும் ஊட்டச்சத்து குறைவால் பல லட்சம் குழந்தைகள் உயிரிழப்பதாக கூறுகிறது யூசுப் அறிக்கை. இன்று முதல் ஒரு வாரம் அனுசரிக்கப்பட உள்ள தேசிய ஊட்டச்சத்து வாரம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு இதோ. நோயற்ற வாழ்வு வாழ வேண்டுமானால் ஆரோக்கியமான உணவை உட்கொள்ள வேண்டியது அவசியம். ஆரோக்கியமான உணவு என்றால் அதில் புரதம், இரும்புச்சத்து, கால்சியம் போன்ற அனைத்து சத்துக்களும் இருக்க வேண்டும். அனைத்து குழந்தைகளுக்கும் சத்தான உணவுகள் கிடைப்பதில்லை என்பது வருத்தம்தான். இந்தியாவை எடுத்துக்கொண்டால் 72.5 விழுக்காடு குழந்தைகள் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டிருப்பதாக யுனிசெஃப் நிறுவனம் தெரிவித்துள்ளது. உலக நாடுகளில் இந்தியாவில்தான் அதிக அளவில் எடை குறைவான குழந்தைகள் இருக்கிறார்கள் என்கிறது அந்த அறிக்கை. ஆரோக்கியத்தின் அவசியம் கருதியே பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வாரம் 5 நாட்களும் சத்துணவுடன் முட்டையும் அரசு வழங்குகிறது. ஒரு சில ரீசனால கர்ப்பிணி பெண்கள் அவங்க சரியான உணவு எடுக்கிறது இல்லை. அவங்க எடுக்கிறதுனால ரொம்ப அனிமிக்காக இருக்காங்க. ஒரு சிலர் டயபெட்டிக்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோயினாலும் பாதிக்கப்படுறாங்க. அதனால் அவங்க உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வீக்காக இருக்கும்போது அவங்களுடைய பிறக்கக்கூடிய குழந்தைகளும் ரொம்ப அனிமிக்காக இருக்காங்க. ஸோ அதனால் அந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எலும்பு வளர்ச்சி குறைவாக இருக்குது, கண் நோய்கள் இருக்குது, அவங்களுக்கு எடை ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் டயபெட்டிக்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோயில் கூட நிறைய குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி பாதிப்பு உள்ளாகிறாங்க. எந்த அளவுக்கு ஊட்டச்சத்து நன்றாக உள்ளதோ அந்த அளவுக்கு நாட்டின் வளர்ச்சியும் நன்றாக இருக்கும் என்பதுதான் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தின் கருப்பொருளாக இருக்கும் நிலையில் சரிவிகித உணவு என்றால் என்ன என்பது குறித்து பார்க்கலாம். எடுத்தா ஒருத்தருக்கு ஒரு 50 கிலோ இருக்கிறவங்களுக்கு ஒரு 1500 கேலரி சத்து தேவைப்படுது. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 30லேருந்து 40 கிராம் புரத சத்து தேவைப்படுது. ஆனால் நம்ம நாட்டில் பெரும்பாலும் எல்லாரும் சாப்பிட்றது 20 கிராம் தான். ஸோ இதுக்கு நம்ம நல்லா ஃபோக்கஸ் கொடுக்கணும். தமிழகம், கேரளா, ஹிமாச்சல் பிரதேசம் ஆகிய 3 மாநிலங்கள் இதில் சிறப்பாக செயல்படும் நிலையில் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி தாய்க்கும் சேய்க்கும் முழு ஊட்டச்சத்தை உறுதி செய்ய வேண்டியதும் அவசியமாகிறது.